அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சுஸ்லா தேவி. நான் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் மல்டிமீடியா படிச்சுட்டு 12 இயர்ஸ் பெங்களூரில் டெவலப்பிங் அண்ட் டிசைனிங்கில் ஒர்க் பண்ணேன். அண்ட் தென் அதே ஃபீல்டில் எஸ்இஓ மேனேஜராக ஒர்க் பண்ணிவிட்டு ரிலீவ் ஆகிட்டேன். இப்போது ஓன் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். என் தாய் தந்தையருக்கும், என் கணவரின் தாய் தந்தையருக்கும், என் தாத்தாவுக்கும், என் கணவருக்கும் இந்த நேரத்தில் என்னோட நன்றியையும் வணக்கத்தையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். என் வாழ்க்கையில் எனக்கு ஆசிரியர்களாக வந்த அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும், என் வாழ்க்கையில் எனக்கு ஏதோ ஒரு வகையில் எனக்கு உதவி புரிந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த நேரத்தில் என்னோட நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். லக்னம் வளரும் அச்சய லக்ன பத்ததி என்ற ஜோதிட முறையை எனக்கு கற்றுக் கொடுத்த திரு பொதுவுடைமூர்த்தி ஐயா அவங்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் இந்த நிமிஷம் தெரிவிச்சுக்கிறேன். ஏஎல்பி ஜோதிட ஆசிரியர்களான சத்யநாராயணன் சார், சாந்தி தேவி மேம், சாந்தகுமார் சார், உமா வெங்கட் மேம், முத்து விஜயகுமார் சார், அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் டெக்னீஷியன்களுக்கும் எல்லாருக்கும் என்னோட நன்றியையும் வணக்கத்தையும் இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். மணிகண்டன் கோச் அவங்களுக்கு என்னோட நன்றியையும் வணக்கத்தையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த நிமிஷம் என் வாழ்க்கையில் நடந்த சில நிகழ்வுகள் எனக்கு மிகப்பெரிய தாக்கத்தை எனக்கு ஏற்படுத்துச்சு. அப்போது அதற்கான கேள்விகளும் எனக்குள்ளே இருந்தது. அதற்கான விடை நான் தேடுறப்போ எனக்கு ஏஎல்பி ஜோதிட வகுப்பு மூலமாக எந்த விஷயங்களெல்லாம் நம்ம மாற்றிக்கலாம், எந்த விஷயங்களெல்லாம் நம்ம அனுபவத்தை தீர்க்கணும் அப்படிங்கிற ஒரு புரிதலை எனக்கு ஏஎல்பி ஜோதிட வகுப்பு எனக்கு கொடுத்துச்சு. எனக்கு நிறைய புரிதல்களை இந்த ஜோதிட வகுப்பு எனக்கு கொடுத்தது. ஹீலர் பாஸ்கர் ஐயா தற்சார்பு வாழ்க்கை கல்வியை பற்றி கற்றுக் கொடுப்பாங்க. நிறைய நல்ல பழக்க வழக்கங்கள், குணநலன்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் கற்றுக் கொடுப்பாங்க. அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஜோதிடமும் வாழ்க்கை கல்வி. இது இதுவும் ஒரு தற்சார்பு கல்வின்னு தான் நான் நினைக்கிறேன். எதனால் அப்படின்னா, நம்ம நமக்கான விஷயத்த அடுத்தவங்க கிட்ட போய் கேட்காம நம்ம உணர்ந்து அதை நம்ம செயல்படணும். இந்த வகுப்பில் கர்மா கிளாஸ் ஒன்று இருக்குது. அந்த கர்மா கிளாஸ் எப்படி இருக்குன்னா, நம்ம ஏன் நல்ல பழக்க வழக்கங்களை கடைப்பிடிக்கணும், ஏன் கடைப்பிடித்தா என்ன நற்பலன்கள் அமையும், ஏன் கடைப்பிடிக்கலைன்னா என்ன விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிறத கர்மா கிளாஸ் ரொம்ப அழகாக எல்லாரும் புரியும்படியும் உணரும்படியும் இந்த ஏஎல்பி கிளாஸில் மேம் சொல்லியிருந்தாங்க. அது எல்லாருக்குமே ரொம்ப சிறப்பாக பயனடைகிற வகையில் இருந்தது. இந்த இடத்துல எதனால நான் ஹீலர் பாஸ்கர் ஐயா பற்றி சொன்னேன்னா, அவங்க எல்லா விஷயங்களையும் சொல்லிட்டாங்க. இந்த மாதிரியெல்லாம் நடந்துக்கணும், நல்ல பழக்க வழக்கங்களை கடைப்பிடிக்கணும், இப்படியெல்லாம் முறைகளை பின்பற்றணும்னு சொல்லிட்டு. ஆனால் அதை ஏன் பண்ணணும், எதுக்காக பண்ணணும், அதை பின்பற்றினா என்ன நற்பலன்கள், நம்ம பின்பற்றலை அப்படின்னா என்ன விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிறத ஏஎல்பியில் எங்களுக்கு கர்மா கிளாஸ் மூலமாக நான் தெரிஞ்சுக்கிட்டப்போ சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு விட்டுருவோம். ஆனால் இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஏஎல்பி முறையை படிக்கிறது மூலமாக மட்டும்தான், நம்ம உணர்றது மூலமாக மட்டும்தான் அதை நம்ம வாழ்க்கையில் அப்ளை பண்ணி வாழ ஆரம்பிப்போம். இந்த சாஃப்ட்வேர், ஏஎல்பி சாஃப்ட்வேர், அதில் எனக்குள்ள ஒரு கேள்வி இருந்தது. நம்மளோட பர்த் டைம் நம்ம சரியாக கொடுக்கல, பிறந்த நேரம் நம்ம சரியாக கொடுக்கல அப்படின்னா அது தவறாக இருக்கும் பட்சத்தில் நம்ம வேறு இடத்துல போயிட்டு ஒரு திருமணத்திற்கோ அது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகளுக்கோ வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளுக்கு நம்ம அந்த நேரத்தையும் அந்த ஜாதகம் என்ன கட்டங்களில் காமிக்குதோ அதை வச்சு தான் நம்ம பலன்கள் எடுக்க போகிறோம். அப்போ அது பிறந்த நேரம் தவறாக இருக்கும் பட்சத்தில் ஜாதகம் எழுதியிருக்க இதுவும் தவறாக தான் வரும். அப்போ தவறாக இருக்கக்கூடிய ஜாதகத்தை வச்சு நம்ம தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய நிலை இருக்குது. அது தவிர்க்கும்படியாக இந்த சாஃப்ட்வேரில் நம்மளோட பர்த் டைமை பேஸ் பண்ணி நம்ம பலன்களை துல்லியமாக எடுக்க முடியும். அதாவது என்னுடைய கோச் மணிகண்டன் சார், அவங்க என்னோட அனைத்து விதமான கேள்விகளுக்கும் பொறுமையாக எனக்கு பதில் சொல்லி அனைத்து கேள்விகளுக்கும் நல்ல புரிதலை கொடுத்தாங்க. எனக்கு ஜோதிடத்தில் வகுப்பில் நல்ல புரிதல் இருந்தது, ஆனால் பலன் எடுக்கிறதுல தயக்கம் இருந்தது. அந்த தயக்கத்தை எனக்கு சரி செஞ்சது என்னோட கோச் மணிகண்டன் சார் தான். இல்லைன்னா எனக்கு அதில் பலன் எடுக்கிறதுல கான்ஃபிடென்ட் இல்லாமல் இருந்தேன். அனைத்து கேள்விகளுக்கும் எனக்கு பதில் சொல்லி எனக்கு அதில் நல்ல புரிதலை கொடுத்தாங்க. என்னோட கோச் மணிகண்டன் சாருக்கு நான் என்னோட நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். பேருக்கு ஏற்ற மாதிரி பொதுவுடைமூர்த்திங்கிற மாதிரி அனைவரும் கற்றுக்கணும்னு நினச்சி எல்லாருக்கும் கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். பொதுவுடைமூர்த்தி ஐயா கிட்ட நாங்கள் நேரடியாக எனக்கு கற்றுக்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சதுக்கு இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்கிறேன். ஒருத்தவங்களுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்களோட அனைத்து விதமான கேள்விகளுக்கும் அதில் சார் விளக்கியிருப்பாங்க கிளாஸஸில். ஐயாவுக்கு என்னோட மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் சொல்கிறேன்.